ஹலோ காய்ஸ், இது உங்களோட நெக்ஸ்ட் பிளானர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் டெக் டிசைனுங்கிற மானுவால எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் எல்லாரும் ஹீரோவை சுற்றி அடிக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ ஹீரோ சாக்குராவை பார்த்து, இதில் நீ தலையிடாத சாக்குரா, உன் கை கரப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். அப்போ பின்னாடி இருந்தவ, இங்கே இருக்கிற எல்லாரையுமே நீ அட்டாக் பண்ண பிளான் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நீ ஏன் ஒரு பொண்ணு முன்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு நினைக்கிற? எவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு அந்த காப்ளின் ஹீரோவை பார்த்து சொல்கிறான். அந்த நேரத்தில் அவங்களெல்லாம் பொழந்திட்டு ஒருத்த வரான். அந்த ஹீரோவை பார்த்து, வின்சென்ட்டோட எனிமி என்னோட எனிமி மாதிரி தான், நம்ம கூட ஃபைட் பண்ணா அவனுக்கு என்ன நடக்கும்னு காட்டும் அப்படிங்கிறான். அவனை பார்த்து, நீ உண்மையில இதை தான் செய்ய விரும்பியா கேட் லெட்டர் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் வின்சென்ட் அவனை பார்த்து, சரி கில்லட், அந்த முட்டாளெலாம் உன்ட்ட விட்டுறான். ரிஃபைனிங் டோர்னமெண்ட்ல ஒரு ஹியூமன் கலந்துக்கலாம்னு நினைக்கிறானா, என்ன ஒரு ஜோக். அதோட அந்த ஆஃப் பேஸ் கேள், நீ வேணா அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்படி சொன்னதை கேட்ட ரெண்டு பேரும் முறைச்சு பார்க்குறானோ அவனால. ஒரு ஆஃப் பேஸ்மேன்களா, என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த குட்டி பொண்ணு அவள் குழப்பத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, யாரோ ஒரு பானவனை இறான் என் மாஸ்டர்கிட்டே சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த நரி எல்லாரும் பின்னாடி நின்றுக்கிட்டு, நீ கவலைப்படாத கில்லட், என் மாஸ்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவளும் கோபத்தில், சீனியர், நீங்கள் சீனியருங்கிறதுனால அவர் எப்பயுமே என்ன தான் திறந்திருப்பாரு அப்படிங்கிறா. அப்படியா, சரி. குட்டி பெண்ணை, இந்த ஹியூமன் ட்ராஷனை அடிச்சு கொண்டதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு வாங்க கூட தான் அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு பயந்துட்டு நிற்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ சொல்கிறான், பயப்படாத அப்படின்னு. அந்த பிக் ஹெட்டையும் அப்புறம் சீனியரையும் தப்பிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோ அட்டாக் பண்ண வந்ததை பார்த்து அவனும், இன்னும் இவன் என்கிட்ட வரான் அப்படின்னு பார்க்குறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு நேரத்தில் ஹீரோ கத்தி வச்சு ஒரு அட்டாக் பண்ணுறான். அது எப்படியோ தடுத்துக்கிட்டு, இது என்ன மாதிரி பவர் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஹீரோ முட்டி போடு பீஸ்ட் அப்படிங்கிறான் அவனை பார்த்து. அந்த நேரத்தில் ஹீரோ அட்டாக் பண்ண அடிக்க அவன் முட்டி போடுறான் ஹீரோ சொன்ன மாதிரியே. அந்த நேரத்தில் மற்றவங்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபீரியனும் சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கான். சாக்கரா கூட நான் இமேஜின் பண்ணதோட மாஸ்டர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு அப்படிங்கிறான். ஜில்லட் அவன் மொத்த பவர் யூஸ் பண்ணி கூட ஹீரோ மேலே ஒரு விரல் கூட கேட்கல. யார் தான் அந்த மனுஷன் அப்படின்னு அந்த வெங்கட் பார்க்குறான். அந்த கில்லட்டும் இருந்துகிட்டு, இந்த இடத்துல என்னால் தோத்து போக வைக்காது, இது எப்படியா நான் டாச் பண்ணி ஆகணும், இதில் என் லைஃபே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். பிரே ஃபார்வர்ட்னு ஒரு ஸ்கில் அவன் யூஸ் பண்ணுறான். அவன் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணதுனால ஒரு பெரிய ஆரா வேவே கிரியேட் ஆகுது. கில்ட் அப்படிதான் அட்டாக் பண்ணு, நீ அவனை கொன்று, அவன் பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படிங்கிறான். அதுக்கு அவனும், ஆல்ரைட் வெங்கட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு அட்டாக் பண்ண போகிறான். ஹீரோ தேய்ச்சிட்டே போய் பின்னாடி நின்று ஏதோ பிளாக் கலரில் டொமைன் மாரி கிரியேட் பண்ணுறான். அதை பார்த்து அவனும், இது தனிமைப்படுத்துற ஸ்கில் தானே, இது ஒரு அட்வான்ஸ் ஸ்கில் ஆச்சு, இதை எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த டொமைன் அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. அந்த நேரத்தில் ஹீரோவும் டண்டர் அபியூஸ் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். அந்த அட்டாக்கை பார்த்தா அவனும், இது எல்லாமே முடிஞ்சிச்சு, இல்லாட்டி என்னால் டாச் பண்ணவோ இல்லை ரிட்டர்ன் அட்டாக் பண்ணவோ முடியாது, இந்த நேரத்தில் நான் சாவதான் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அட்டாக் தடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லை அவனும் யூஸ் பண்ணுறான். ஹீரோட டொமைனே கேன்சல் ஆகுது அந்த ஸ்கில் மூலயமா. ப்ளூ ஃபேமா, இது என்ன ஸ்கில் இது, அதோட இது என்ன இவ்வளோ எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்கில்லை பற்றி யோசிக்கிறான். அட்டாக் பண்ணுறான், சொல்கிறான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் இப்படி பண்ணுறது நிறுத்துங்க. வெங்கட், ஃபோரின், என்ட்ரன்ஸில் சிக்கலை ஏற்படுத்தாதீங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா இவன் தான் கெவின், த கிரேட்டஸ்ட் ஷாமான். வந்து சொல்கிறான், நீங்கள் ஷாமானுக்கே அவமானத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறான். அதுக்கு அந்த வெங்கட் இருந்துக்கிட்டு, மாஸ்டர் கெவின் இந்த நேரத்தில் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த கெவின் இருந்துக்கிட்டு, நீ இந்த போட்டிக்கு தயாராகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஃபூரின் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு, மாஸ்டர் சீனியர் வெங்கட் என்ன புள்ளி பண்ணுறாரு அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் சாக்குராவும் அவனை பார்த்து, கெவின் நீ கடைசியாக வந்துட்டியா அப்படிங்கிறான். ஹீரோ அவனை பார்த்து யோசிச்சு பார்க்குறான். கெவின் இவன் தான் அந்த ப்ளூ ஃப்ளேமுக்கு பின்னாடி இருந்திருப்பானா. அப்போ அந்த வெங்கட் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு பதிலாக மாஸ்டர் நான் அந்த ஹியூமனுக்கும் அந்த ஃபீரியனுக்கும் டிசிப்ளின் சொல்லி தந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அதை கேட்ட கெவினும், இந்த நேரத்தில் எனக்கு பதிலாக நீ டிசிப்ளின் சொல்லி தந்துட்டு இருந்தியா, என்ன நீனே பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறான். அப்படி அவன் சொன்னதும் வெங்கட் இருந்துக்கிட்டு, அப்படிலாம் இல்லை மாஸ்டர், இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீங்களாம் இங்கேட்டு கிளம்புங்க அப்படின்னு கெவின் எல்லாத்தையும் போக சொல்கிறான். அவன் சொன்னதுக்கு அவங்களும், ஆமாம் நாங்கள் இப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறானோ. அப்புறம் கெவின் ஃபூரியனை பார்த்து, ஆமாம் ஃபூரியன், நீ சாமான் டெஸ்ட்டில் தோத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுற. அதுக்கு அவளும், மாஸ்டர் இங்கே ஒன்றும் செய்யல, என்னை அந்த ரிஃபைனிங் டோர்னமெண்ட்டில் தோக்கடிச்ச ஹியூமனுக்கு நான் இங்கே வழிகாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவனும், ஓ உன்னை தோக்கடிச்ச ஹியூமன் சாமான் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறானா அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ, உங்களை இங்கே பாப்பா நான் எதிர்பார்க்கல கெவின், பிரசிடென்ட் டங்க் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார், உங்கள்கிட்ட இந்த லெட்டரையும் கொடுக்க சொன்னார், அதோட இங்கே ஒரு ரிஃபைனிங் டோர்னமெண்ட் நடக்குது நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அதில் கலந்துக்க வந்தேன் அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதை கேட்டு கெவினும், என்னது பிரசிடென்ட் டக்கே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணாரா, உன் பாடியில் எதுவும் பெருசாக பிரச்சனை இருக்கா, இது என்னோட சீனியர் அதோட பிரசிடென்ட் டக்கோட ரெக்கமெண்ட் லெட்டராக இருந்தா உன்னை நான் அஜாக்கிரதையாக நடத்த மாட்டேன், சரி என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஹீரோவை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்யுங்க, என்னோட டிசனண்ட்டாக என்னை இழிவுபடுத்தாதீங்க. அதுக்கு அந்த வெங்கட்டும், எஸ் மாஸ்டர் நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்போ ஹீரோ, வெயிட் சாக்குரா எங்க அப்படின்னு தேடி பார்க்குறாங்க, சாக்குரா காணும். அந்த நேரத்தில் கெவின் ஹீரோவை பார்த்து, பிரசிடென்ட் சொன்னபடி பார்த்தா நீங்கள் டார்க்னஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அதோட அந்த சிம்டம்ஸ்லாம் தடுக்க ஃபார்பிடன் எலிக்சர் யூஸ் பண்ணுறீங்க சரியா,
இந்த சூழ்நிலையை உங்க மனசையும், உடம்பையும் நல்லா தயார்படுத்தி வச்சுக்கங்க. அதோட நீங்க ஏதாவது ஸ்பெஷல் மெடிசன கியூர் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஒருவேளை என் பாடி அத தடுத்து நிறுத்திருக்கலாம். இல்லன்னா லக்கீலி என் பாடி அத கண்ட்ரோல் எடுக்காத அளவு நான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதோட நான் தனியா அந்த டார்க் ஏரியாக்குள்ள போனேன். அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அத கேட்ட கெவின், என்னது உன்ட்ட மந்திரங்கள் இருக்கா? அது மூலியமா நீ டார்க் ஏரியா போனியா? அதுவும் தனியா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, நான் ஒரு வாரியர். அந்த நேரத்துல எனக்கு டக்கால ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. என்ன அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்க சொல்லி. அதனால தான் நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறான். அப்பதான் நீங்க அதில் கலந்துக்கிட்டு ஃபூரியனை தோக்கடிச்சிங்களா? அதோட சுயேஷி, நீ ரிஃபைனிங் பற்றி எவ்வளோ படிச்சிருக்கீங்க? அதோட உங்கள் மாஸ்டர் யாரு? அதுக்கு ஹீரோவும், நான்லாம் முறையாக படிக்கல. அதோட எனக்கு யாருமே வழிகாட்டல. நான் உள்ளுணர்வை வச்சு தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறான். இந்த ஹியூமன் எனக்கு மேலே பெரிய ஜீனியஸாக இருப்பான் பிறகு அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு வெளியே ஹீரோயிட்ட, ரொம்ப இம்ப்ரெசிவ் சுயேஷி, சரி என் கூட வா அப்படின்னு இங்கே அழைச்சிட்டு போறாரு. அப்படி ஹீரோ அழைச்சிட்டு போகும்போது யோசிக்கிறான், இது நீ உன் 2 கண்ணால பாரு, என்னோட மேத இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவனும் ஒரு வில்லன் தான் நினைக்கிறேன். அதனால தான் சாக்குரா இவளை எப்படியாவது கொல்லணும்னு பார்க்குறான் இருக்கு. அதுக்கப்புறம் கெவின் ஹீரோயிட்ட, பிரசிடென்ட் என்கிட்ட எர்த் அண்ட் விண்ட்லாம் இருக்கிறதுனால தானே உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சாரு. நான் என் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒரு போர்ஷனை கிரியேட் பண்ணுறேன். அது மூலிமா உங்கள்கிட்ட இருக்க டார்க்னஸ்லாம் வெளியே போயிடும். அதுக்கு ஹீரோவும், எஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறான். அடுத்த சீன் ஒரு டோரை கட்டி அதை மேஜிக் மூலியமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் என் ரிஃபைனிங் பண்ணுற இடம் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறான். எனக்கு மெடிக்கல் ஆப்ஸை கலெக்ட் பண்ணுறதும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற யாரை விட எனக்கு தான் இதில் அதிகமாக நாலேஜ் இருக்கிறத பற்றி நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறான். அதை பார்த்த ஹீரோவும், இந்த ரிஃபைனிங் டேபிள் ஆசம் அப்படின்னு யோசிச்சுட்டு கெவினை பார்த்து, இது அந்த ரிஃபைனிங் எஃபெக்ட் அதிகப்படுத்துதா அப்படிங்கிறான். அதுக்கு அவனும், இது ஒழுக்கமானதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதை பற்றிலாம் இப்போ கவலைப்பட தேவையில்ல. இவனுக்குன்னு தெரியவா போது ப்ரீமியம் ஹவுஸோட வேலையும் ப்ரீமியம் ரிஃபைனிங்கோட வேலையும். இதுதான் அவன் திறமையோட அளவுனா அதில் இவன் ஈர்க்கப்படுறதுல எந்த அதிசயமும் இல்லை அப்படின்னு ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்க்குறான். அதுவும் இல்லாமல் நான் இந்தமாரி ரிஃபைனிங்னு வந்தால் எனக்கு மேலே யாருமே இல்லை. அதுவும் முக்கியமாக இந்த லாவ் ஆஃப் எர்த் அண்ட் விண்ட் எனக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி ஒரு பிளேட் நிறுத்தி, இதில் ஒன் ட்ராப் ஆஃப் பிளட்டை போடு, உன் பாடி இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும் எஸ் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் கத்தியை வச்சு அவன் கையை அறுத்த ரத்தத்தை சொட்ட வர்றான். ஹீரோவோட ரத்தத்தை கிடச்சதுக்கப்புறம் அவன் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறான். இப்போ ப்ளூ வின் முன்னாடி ப்ளூ ஃபேம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த எர்த் அண்ட் விண்ட்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் அவனை பார்த்தா அதை பெரிய மேஜிக்காக பண்ணிட்டு இருக்கான். அந்த ரத்தம் அப்படியே தெரிக்குது. அதை பார்த்து அவனும், இதில் டார்க்னஸ் இருக்கிறதுக்கான ட்ரேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறான். ஹீரோவை பார்த்து, டார்க்னஸ் என்னதான் அவன் பாடியோட அடியில் இருந்தாலும் அவன் இன்னுமே நல்லா தானே இருக்கான். இந்த அளவில் டார்க்னஸ் ஒரு நார்மல் அட்வென்ச்சர்கிட்ட இருந்தால் இந்நேரம் அவன் எப்பயோ சத்திருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஹீரோ, என் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். என்னை பொறுத்தவரை உன் கண்டிஷன் இப்போ கிளியராக தான் இருக்குது. ஆனால் உன் பாடியில் இருக்கிற டார்க்னஸை நான் வெளியேற்றணும்னா இந்த லாஸை யூஸ் பண்ண தான் முடியும். அதனால் கொஞ்சம் திரும்ப அப்படின்னு ஹீரோ திரும்ப சொல்கிறான். சிக்கலுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்புகிறான். கெவினும் ஹீரோ முதுக்கு நேரம் கை நீட்டி ஏதோ மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணுறான். அப்படி ஆரம்பிச்சுட்டு ஹீரோவை பார்த்து, இது கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் உடம்பே எரியிற மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு ஹீரோவை பார்த்து, டார்க்னஸ் நான் நினச்சதோட அதிகமாக இருக்குது, அதனால நான் என் மொத்த சக்தியும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க மொத்த மேஜிக்கும் யூஸ் பண்ணுறான். உங்கள் உடம்புல இருக்க டார்க்னஸ் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு ஹீரோ, வலிக்குமா, சரி புரிஞ்சது அப்படிங்கிறான். அவன் சொன்ன மாரி மொத்த மேஜிக்கும் யூஸ் பண்ணுறான். அவன் யூஸ் பண்ண மேஜிக்கால் அவன் உடம்புல டார்க்னஸ் போகுது. இதுக்கு முன்னாடி நடந்ததை ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஹீரோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கான். முன்னாலாம் இந்த வழியை மருந்தெடுக்காம என்னால் தாங்கவே முடியாது, ஆனால் இப்போ இந்த வழியை பயிற்சி எடுத்துக்க வேண்டியதான். அப்போ கெவின் இருந்துக்கிட்டு, உங்களால் வழியை தாங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான். இது நல்லதுக்கே இல்லை, என் அல்டிமேட் ஃபிசிக்ஸை வச்சு இதை காங்கர் ஒர்க் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு அவன் அல்டிமேட் ஃபிசிக்ஸை ஆக்டிவேட் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறான். இப்போ இங்கே என்ன நடக்குது, அவன் பாடியில் இருக்க பவர் என் லாவ் ஆஃப் எர்த்தை விண்டியே இப்போ எதிர்க்குதா? இந்த ஹியூமனால் பின்னால் ஏதாவது பிரச்சனை வரலாம், நான் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு சீக்ரெட்னு ஒரு கர்ஸ் யூஸ் பண்ணுறான். அந்த கர்ஸ் என்னன்னா, ஒரு சைன் அப்பேர் ஆகி அது கம்ப்ளீட் ஆனதும் வெடிச்சிடும். அது மூலிமா அது யார் மேலே போடப்பட்டதோ அவங்க சாப்பிட்றது உறுதியாயிடும் அப்படிங்குது. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி வெடிச்சது. அது முடிச்சதுக்கப்புறம் ஹீரோகிட்ட வந்து, எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் டார்க்னஸோட எல்லா ட்ரேஸையும் அழிச்சிட்டேன், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துகிட்ட, இதை கெவின்ட்டு எதிர்பார்த்தாதான், அவ்வளோ பிடிவாதமாக இருந்த ஆறாவை கூட சிரமமெல்லாம் எடுத்துட்டானே. இதுதான் லாவ் ஆஃப் எர்த் அண்ட் விண்டோட பவரா? த லெஜெண்டரி ரூயன் லாங்குவேஜ் 12th லா தான் கெவின் பொசஸ் பண்ணியிருக்கான். இந்த 12th லாவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ ஃபர்ஸ்ட் லா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அது தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமாக இருக்குது. இப்போல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ கெவினை பார்த்து, இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ரிவார்டாக உங்களுக்கு ஏதாவது கோல்டு காயின் வேணுமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. அது கெவின் இருந்துக்கிட்டு, எனக்கு இது வேணாம், பிரசிடென்ட் டச் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இதை பண்ணேன். அதோட ரிஃபைனிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு ஃப்ளூயன்ட் சொன்னால் நீங்கள் இன்னும் அதில் ஆர்வமாக தான் இருக்கீங்களா? அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் இதில் நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கெவின் இருந்துக்கிட்டு,
நிச்சயமா. ஷாமான் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்தவன்லாம் இதில் கலந்துக்கலாம் குவாலிஃபை தான். உனக்கு எந்த ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனும் தேவையில்லனா நீ உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஆனால் என்னதான் பிரசிடென்ட் டக்கே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன். ஈவன் என்னோட டிசபிள் ப்ளூ ஷாமானான வெங்கட் கூட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதுக்கேறவும் என்னை பங்கேற்க விடுங்க, வேறு எந்த உதவியும் வேணாம் அப்படிங்கிறான். ப்ரிப்பரேஷனே இல்லாமல் டோர்னமெண்ட்டில் ஒருத்தன் கலந்துக்கிறான். இது ஃபுல்லு என்னை தோக்கடிச்சவன்ட்டு வந்து எதிர்பார்த்ததான் அப்படிங்கிறான். இந்த தடவை டாப் ஸ்பாட்டை நீ எடுக்க முடியுதான்னு பார்ப்போம், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாதையில் வா, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஹீரோ வாசிட்டு போகிறான். ஹீரோவும் எஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீன் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்தான் காட்டுறாங்க. ஃபீரின் ஹீரோவை பார்த்து மாஸ்டர் ஒன்று பார்த்து சொல்லி என்கிட்ட தான் படிச்சிருக்காரு, அதனால சொல்கிறதெல்லாம் நீ ஒழுங்காக பின்பற்றணும் சரியா அப்படிங்கிறான். அதோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் உன் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அவன் உன்னை கை விட்டாளா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ தேங்க்யூ ஃபோரின், சாக்குரா ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக போயிருப்பா, அவன் என்னை கைவிட மாட்டா. இப்படிலாம் என் நேம் சொல்லி கூப்பிடாத, என் மாஸ்டர் மட்டும்தான் என் பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு கத்துறா ஹீரோவை பார்த்து. அவனும் பயந்துக்கிட்டே சரி ஃபோரின் அப்படிங்கிறான். இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துருக்க எல்லாமே யங்ஸ்டர் தான். இது முன்னாடி நடந்தது போல் ஈஸியாக இருக்காது. ஈவன் சீனியர் கூட ப்ளூ ஷாமான், இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது, ஆனால் இதில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறா. நீனும் இதில் கலந்துக்கியா ஃபோரின், நீனும் கெவினோட டிசபிள் தான், அதோட எந்த விதத்துலையும் ஒயிட் ஷாமானுக்கு குறைஞ்சி நீ வரமாட்டேன். என் மாஸ்டர் சொன்னார் நான் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வரலன்னா என்னோட உரிமையை ரத்து பண்ணிடுவார்னு. அதோட என் சீனியர்லாம் இதில் கலந்துக்கிறாங்க. கெவின் சீடர்கள் தான் இதில் மேனிப்புலேட் பண்ணிடுவாங்கன்னு வெளியே பேசியிருப்பாங்க, அதனால தான். ஆனால் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறா. ஹீரோ இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. அதுக்கு அவர் இருந்துட்டு மன்னிப்புலாம் தேவையில்ல, இழப்பு இழப்பு தான், ஆனால் நீ ரொம்ப இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறா. எல்லாம் அவங்கவுங்க இடத்த கரெக்டாக போய் நின்றுக்கிறாங்க. இதுதான் உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணது, அதோட இது என்னோடது, அதனால் இதை உடச்சிடாதீங்க, இதை வீணாக்கிடாதீங்க, போட்டி முடிஞ்சதும் இதை சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவும் ஆல் ரைட் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறான். இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட், கலந்துக்கிறவங்கள பாதி பேர் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே அனுப்பிடுவாங்க. நீ பலவீனமானதான், ஆனால் நீ என்னோட ரிஃபைனிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுற, அதனால் என்னை சங்கடப்படுத்துறாத. அதுக்கு ஹீரோவும் நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அதை பார்க்க வந்தவங்களாம் ஹீரோவை பார்த்து என்ன ஒரு ஹியூமன் சாமானா, சமீபத்தில் இப்படிப்பட்ட டோர்னமெண்ட்டில் கூட இப்படிப்பட்ட நுழையிறாங்க. ஒருவேளை அவன் இதை பார்க்க வந்திருக்கலாம், இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணவனுக்கு லஞ்சம் கொடுத்து கூட இதில் வந்திருக்கலாம். அவங்களாம் ஹீரோ முறைச்சி பார்க்குறான். அந்த நேரத்தில் ஃபோரின் அவங்களாம் நினச்சி கவலைப்படாத, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹியூமன்லாம் இங்கே இருக்கிறதுலாம் ஆச்சரியம். ஹீரோ சட்டையை பிடிச்சி கீழே வைத்து இங்கே இருக்கலே பவர்ஃபுல்லானவங்க ப்ளூ சாமான்கள் தான், ஆனால் ஒன்றை மாரி ஒருத்தவங்க கூட அவங்கள கழிச்சா உனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அதனால் நல்லா அவங்கள கவனி அப்படிங்கிறா. ஹீரோவும் தேங்க்யூ ஃபோரின் அப்படிங்கிறான். இந்த ரிஃபைனிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போது, பங்கேற்பாளர் எல்லாம் ரெடியாக இருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். வர வியூஸ்லாம் ரொம்ப குறையுது காய்ஸ். ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.